விரைவில் நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை அறிவிக்க உள்ளார்கள், நிதிநிலை அறிக்கை அறிவிக்க உள்ளார்கள். இதுவரையிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பிலே கேட்கப்பட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறவில்லை. இந்த முறையாவது எங்களுக்கு நிறைவேறும் என்று கருதுகின்றோம். என்ன கோரிக்கை என்று சொன்னால், அத்தியாவசிய உணவுப் பொருள்களுக்கு நிச்சயமாக விதிவிலக்கு அளிக்க வேண்டும். மேலும் வணிகர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வரி இருக்கக்கூடாது. வணிகர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். இந்த ஒன்றிய அமைச்சர் அறிக்கையிலே, நிதிநிலை அறிக்கையிலே இது இடம்பெறும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம், விரும்புகின்றோம். சார், முதல்ல அந்த பீடி, சிகரெட்டு, அந்த மதுபான வகைகள், வெளிநாட்டு மதுபான வகைகள், இது எல்லாத்துக்கும் 100% இல்லைங்க சார், 200% ஏற்றுங்க. தயவு செஞ்சு இதை பட்ஜெட்டில் பண்ணுங்க. அப்படியாவது இந்த விஷயங்கள்லாம் நம்ம இளைஞர்கள் மத்தியில் குறையணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அடுத்ததாக இந்த கீழ்மட்ட மக்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் நிச்சயமாக இருக்கணும். முக்கியமாக இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள், உழைப்பாளர்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்டம் அரசு நிச்சயமாக அந்த ஒரு மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த அரிசி கார்டு, ரேஷனில் அரிசி கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சில வடிகட்டிகளை வச்சு அவங்க கீழ்மட்ட மக்களை எடுத்து அவங்க எல்லாருக்கும் அந்த திட்டம் வர மாதிரி பார்த்துக்கணும். லாஸ்ட் இயர் 2025லேயே இந்த பட்ஜெட் ப்ரோ காமன் பீப்புளுக்கு தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இயர் கூட இந்த இன்கம் ஃபார் 12 lakhsக்கு வாட் எவர் கம்மி பண்ணாங்களோ, அந்த டேக்ஸ் கம்மி பண்ணாங்களோ, அதுவே இந்த இயர்க்கும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பட்ஜெட் கம்மி பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எக்கனாமிக்கல் கூட்ஸ் இது ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் ஹைக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது பீட் பண்ணோன்னா இஃப் வி கெட் பெட்டர் சேலரி அண்ட் பெட்டர் சேலரி வந்துச்சுன்னா we can accommodate it, right? லைக் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் சார். இப்போது கண்டிப்பாக இளைஞர்கள் ரொம்ப வேலைக்கு சஃபர் ஆகுறாங்க. நம்ம வேலூரில், சாரி தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கரெக்டான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அவங்க பார்க்குற வேலைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் பொதுவாகவே மினிமம் 9 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அந்த 9 மணி நேரம் வேலைக்கான சம்பளம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இல்லை. அதனால் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு தேடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கான சம்பளமாக கொடுக்குறாங்க. அந்த 1 மணி நேரத்துக்கான சம்பளம் கணக்குப்படி பார்த்தோம்னா அவங்க ஒரு நாளைக்கு ஃபாரினில் அவங்க போய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற காசு நம்ம ஒரு மாதத்துக்கு இங்கே கிடைக்குது. யூஎஸ் பேஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அவங்க கொடுக்குற சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கான சம்பளம் தான் நான் பார்க்குற வேலைக்கே கொடுக்குறாங்க. ஆனால் அது எனக்கு ஒரு மாதத்துக்கு வருது. இல்லை ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால தான் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போனால் திரும்பி நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் அவங்க இங்கே கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அங்கே சம்பாதிக்கிறதுனால இங்கே யாரும் திரும்பி வரதில்லை. நம்மளோட சுய மரியாதையும் சுய அறிவையும் இங்கே இழக்கிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம இந்த ஆண்டு பெண்களுக்காக நிறைய கல்வி திட்டங்கள்லாம் நிறைய வரணும்னு இது பண்ணுறேன். ஏன்னா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், விஐடியில் படிக்கிறேன். ஸோ எங்களுக்கு பெண்களுக்கு நிறைய இந்த மாதிரி கல்வி உதவி திட்டம் கொடுத்தீங்கன்னா லைக் நிறைய பேர் இப்போ மேலோட ஈக்குவலாக ஃபீமேல்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய இந்த மாதிரி எஜுகேஷனலாக ஹெல்ப் பண்ணால் அவங்க நல்லா வருவாங்க. இந்த பெண்களுக்காக சீக்கிரமாக தீர்ப்புகள்லாம் கொடுக்கணும். இந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மகிழா கோர்ட் அவங்க இந்த கேசஸ்லாம் சீக்கிரமாக சால்வ் பண்ணணும். அது சீரியஸாக எடுத்து நமது மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை வருகிறது. அதில் தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு இன்கம் டேக்ஸ் இதுவரை இன்னும் உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது இல்லாமல் மத்திய அரசு ஒரு சில திட்டங்களை அது கொண்டு வந்தாலும் அது பொதுமக்களை போய் சென்றடைவதில்லை. சென்றடைவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசு ஓய்வு பெற்றவர்களுக்கு தற்போது கொஞ்சம் பணம் குறைவாக வருகிறது. இனி வரும் காலங்களில் அது கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து ஓய்வு பெற்றவங்களுக்கும் அந்த நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.